நீங்க சொல்லுங்க, எதுக்கு நீங்க ஒரு நாள் 50 ரூபா வாங்குனீங்க? ஒரு வீட்டுக்கு கம்பெனி காசு குறைக்காங்க உங்கள்கிட்ட எப்படிங்க நீங்க வாங்க 80 ரூபா ஒரு வீட்டுக்கு? எத்தனை வருஷமா வாழ்ந்துருக்கீங்க நீங்க? 5 ஊருக்கு வந்துருக்கீங்க. மடப்பையிலோ நீங்க போய் விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நாங்க எல்லாம் கம்பெனிக்காரங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க சொல்லுங்க. எவ்வளவு கம்பெனிக்காரங்க? அப்படியே இவ்வளவு நாள் நீங்க வந்து கேட்க ஆரம்பிச்சு கேட்கறீங்க. ஒரு ட்ரிப் நீங்க 50 ரூபா நீங்க கேட்கீங்களா? உங்களுக்கு அந்த மாசம் 50 ரூபா, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு 50 ரூபா எவ்வளவு தெரியுமா? எத்தனை வீட்டுக்கு எதிர்ப்பு பண்றீங்க நீங்க? 80 கேஸ் எத்தனை கேஸ் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் எடுத்து வரீங்க? அப்படிதான் சொல்லி இனிமே வாங்க. நீங்க யார விட்டு நீங்க 650 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க கேட்க கூடாது. கேஸ் தர முடியாம சொல்ல முடியாதீங்க. அப்படியே நீங்க ஒரு 50 ரூபா ஒரு வீட்டுக்குன்னு ஒரு நாளைக்கு நீங்க 45 கேஸ் 50 கேஸ் எடுத்து வரீங்க. 60 கேஸ் எவ்வளவு ஆச்சு? 3000 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். மாசம் எவ்வளவு ஆச்சு? மாசம் எவ்வளவு ஆச்சு? ஒரு நாளைக்கு 3000 ரூபா. யாரோட காசுங்க இதெல்லாம்? இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பாருங்க, பில்லு 557 ரூபா, 577 ரூபா. இவங்க வாங்குற காசு ஒரு நாளைக்கு 610 ரூபாய். இதோட எக்ஸ்ட்ரா 50 ரூபா வாங்குவாங்க. 577 ரூபா 50 பில்லோட விலைச்சு. நீங்க விருப்பப்பட்டு 20 ரூபா கொடுக்கறாங்க, 10 ரூபா கொடுக்கறாங்க, உங்களுடைய விருப்பம் தான் அது. அப்படி ஆகலாம். அந்த வண்டி ஒரு கேஸ் ஒன்று எடுத்துட்டேன். அந்த வண்டி மாலை கம்பெனி ஒன்று எடுத்துட்டேன். இப்படியே பதில் இதெல்லாம் பத்தாது. ஃப்ரண்ட்ல வண்டி எடுத்துக்க நம்பரோட. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு 50 ரூபா எவ்வளவு ஆச்சு? என்னென்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? 557 ரூபா அப்படி வாங்க மாட்டாங்க பில்லு. இவங்க எக்ஸ்ட்ரா 50 ரூபா. வண்டி வாடகை ஓகே. புறதுக்கு வாடகை எவ்வளவு? புறதுக்கு வாடகை 800 ரூபாய் ஒரு வண்டிக்கு. ஒரு 40,000 ஒரு நாளைக்கு.